ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். விரதங்களில் சிறந்தது ஏகாதேசி விரதம். ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதேசிகள் வரும். ஒன்று வளர்பிறையில், மற்றொன்று தேய்பிறையில். இந்த ஆடி மாதத்துல தேய்பிறையில வரும் ஏகாதேசிக்கு காமிக்க ஏகாதேசின்னு பெயர். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி காமிக்க ஏகாதேசி கடைபிடிக்கப்படுகிறது. ஒருமுறை நாரதர் பிரம்மதேவரிடம் காமிக்க ஏகாதசியினால் அடையும் பலன்கள் என்னன்னு கேட்கிறார். அதற்கு பிரம்மதேவர் காசியில உள்ள கங்கையிலும், நைமிசாரண்யத்தில் உள்ள பிரம்ம குண்டத்திலும், புஷ்கரத்தில் உள்ள புனித தீர்த்தத்திலும் நீராடுவதால் கிடைக்கும் பலன்களை விட பன்மடங்கு பலன்கள் கிடைப்பதாகவும், சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்துல நீராடுபவர் கேதார்நாத்திற்கு சென்று பெருமாளை தரிசிப்பதால் வரும் பலன்கள் மற்றும் இந்த பூமியையே ஒருவருக்கு தானம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை விட அதிக பலன்கள் இந்த ஒரு ஏகாதேசி விரதம் கடைபிடிப்பதால கிடைக்கும்னு சொல்றார். 7 ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்களை நீக்க வல்லது காமிக்க ஏகாதேசி விரதம். இந்த ஏகாதேசியை அனுசரிப்பவர்களுக்கு மறுபிறவி ஏற்படாதுன்னு சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்தால் யமன் அவர்களை நெருங்க மாட்டான்னு புராணங்கள் எடுத்துரைக்கிறது. முற்காலத்துல இந்த நாளில விரதம் இருந்து பல யோகிகள் ஆன்மீக லோகம் அடைந்தார்கள்னு கூறப்படுகிறது. ஒரு ஊரில போர்க்கலையில தேர்ச்சி பெற்ற க்ஷத்ரியன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் வரப்பு தகராறு காரணமாக ஒரு அந்தணருடன் சண்டையிட்டதுல கீழே விழுந்து அந்த அந்தனர் இறந்து விட்டார். தன்னால ஒரு அந்தனர் உயிர் இழப்பதற்கு காரணமாகி விட்டதை தாங்காம மிகவும் மனசு வருந்தினான். அவருடைய சடங்குகளை தன் கைகளாலேயே செய்ய முன் வந்தான். அப்போது அந்த ஊரில் உள்ளவர்கள், நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அந்தனர் இறப்பதற்கு காரணமாகிட்ட, அதனால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்கு என்று கூறி அவனை தடுத்து விட்டார்கள். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். இந்த க்ஷத்ரியன் அந்த ஞானியை சந்தித்து நடந்ததை கூறி தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் தீர வழி கூறுமாறு அவரை வேண்டி நின்றார். அவரும் சந்திர மாசமான ஸ்ராவன் மாதம், அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதேசியான காமிக்க ஏகாதேசி அன்று விரதம் இருந்து பெருமாளை அன்று துளசியால் பூஜை செய்தால் இந்த தோஷத்தில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும்னு கூறினார். அதன்படி அந்த க்ஷத்ரியனும் காமிக்க ஏகாதேசி அன்று உபவாசம் இருந்து பெருமாளை துளசியால பூஜித்தார். அன்று இரவு பெருமாள் அவன் கனவிலே தோன்றி, நீ உன் பாவத்தில் இருந்து விடுபட்டாய்னு கூறி மறைஞ்சார். இன்றைய நாளில கிருஷ்ணருக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி இந்த ஏகாதேசி விரதம் இருந்தால் எப்பேற்பட்ட பாவமும் பித்ரு தோஷங்களும் நீங்கும். அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல லட்சம் பசுக்களை தானம் செய்த பலனும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. காமிக்க ஏகாதசியின் கதையை கேட்பது கூட ஒருவருடைய பாவங்களை நீக்கி பல யாகங்கள் செய்த பலனை தரும்னு மகாபாரதம் எடுத்துரைக்கிறது. காமிக்க ஏகாதசி அன்று எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை துளசி கொண்டு வழிபடுகிறார்களோ அவர்களது முன்னோர்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்து அவர்களின் ஆன்மாக்கள் விரதம் இருப்பவர்களின் சந்ததிக்கு ஆசியை வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்த நாளில ஒரு துளசி இலையை கிருஷ்ணருக்கு சமர்ப்பிப்பதால 200 கிராம் தங்கம் அல்லது 800 கிராம் வெள்ளியை தானமாக கொடுப்பதற்கு சமமாகும். இந்நாளிலே துளசி செடியை தரிசித்தாலே ஒருவர் செய்த பாவங்கள் விலகுவதாக புராணங்கள் கூறுகிறது. இன்றைக்கு துளசி செடிக்கு நீர் ஊற்றினாலே மரண பயம் அவர்களை விட்டு நீங்கும். இன்றைய நாளில் துளசி பூஜை செய்தால் அவர்கள் வாழ்வில் சகலவிதமான நன்மைகளும் வந்து சேரும். துளசி செடி ஒன்றை நட்டால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு கூறப்படுகிறது. வழக்கமாக மற்ற ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் விரதம் இருப்பவரின் பாவம் நீங்கும், அவருக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனா காமிக்க ஏகாதசியில விரதம் இருந்து வழிபட்டால் அவரின் 7 தலைமுறையினரின் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும்னு கூறப்படுகிறது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி பெற்று
வாழ்வில் எல்லா நலன்களையும் எல்லோரும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.